இன்னைக்கான செய்திக்குள்ள போயிடலாம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வரம்பா. ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே நீங்க எங்களை அழைச்சு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுங்கப்பா. அப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. சத்துவம் இல்லாம இருக்கிறோம் ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ள வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆற்றுங்க, தேற்றுங்கப்பா. அப்பா, யாரெல்லாம் உடைஞ்சு போன இருதயத்தோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த உடைந்த இருதயத்தை நீங்க ஆற்றுங்க. அந்த இருதயத்தை நீங்க குணப்படுத்துங்க ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத காயங்கள், குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, அதை வெளியே சொல்ல முடியல. ஆனாலும் கர்த்தாவே, நீர் பார்க்கிறீர். அந்த வியாதியை நீர் பார்க்கிறீர். அந்த கடன் பிரச்சனைகளை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவோ ஜெபித்து ஆண்டவரே பதில் இல்லாம சோர்ந்து போயிருக்காங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசுங்கப்பா. உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசுங்க. அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. என்னுடைய சுய வார்த்தைகள் ஒண்ணு கூட ஆண்டவரை வரக்கூடாதப்பா. நீங்க தான் ஆண்டவரை பேசணும். எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நான் சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிங்க. சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவன்னா யாரு? என்ன? கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. பலன் இல்லாதவன். பலன் இல்லாதவனுக்கு அவர் பலத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரு. பலனே இல்ல அப்படின்றவங்களுக்கும் அவர் பலனை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையா இருக்கட்டும், படிக்கிற இடங்கள்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சில காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு என் பிரசங்கத்துல நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை அண்ணன் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க பிரசங்கத்துல அவங்க இன்னைக்கு 1 மணி நேரம் பிரசங்கத்துல அவங்க 1/4 மணி நேரம் அவங்களே எடுத்துட்டாங்க. ஆனா என்ன விஷயங்கள் நான் சொல்ல வந்தேனோ எல்லாவற்றையும் ஆவியானவர் அண்ணன் மூலமா பேசிட்டாங்க. அதனால அந்த காரியங்களை மட்டும் சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலான்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி இப்ப அவங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க. பூமியில நமக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கும் அதே தான் நடக்குது. அது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இயேசுக்குள்ள வந்துட்டேங்க அப்படின்றக்காண்டி எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா? சொல்லுங்க பாப்போம். நான் சர்ச்சுக்கு வரேன், வாரம் சர்ச்சுக்கு வரேன், டெய்லி அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறேன், ஊழியத்துக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், மெடிடேட் பண்றேன், எல்லாமே நான் செய்யறேன்றதுக்காக எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா? பிரச்சனை இருக்குதான் செய்யுது. பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. இதே பிரச்சனை தானே வெளியே இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. சர்ச்சுக்கு வராதவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். சர்ச்சுக்கு வராதவனுக்கு அதே கடன் தான் இருக்கு. நமக்கும் அதே தான். அவங்களும் வியாதியில தான் இருக்கிறாங்க, நம்மள அநேகர் வியாதியில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் வருது, நமக்கும் வருது. என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுதல் சூரியனுக்கு கீழே எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்குது. பிரசங்கில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். நீதிமானுக்கு எப்படி நடக்குதோ அப்படிதான் துன்மார்க்கனுக்கு நடக்குது. துன்மார்க்கனுக்கு நடக்குது எப்படி நடக்குதோ நீதிமானுக்கு அதே மாதிரி தான் நடக்குது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். சூரியனுக்கு கீழே எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி சம்பவிக்கும். ஆனா அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதுலயும் ஒரு வசனத்தை அழகா சொன்னார். என்னது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு வர ஒரு பிரச்சனைக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
ஆண்டவர் வந்து ஒரு பிரச்சனையை அலோவ் பண்றாருன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். அவங்களுக்கு அது கிடையாது. அந்த நோக்கம் எப்படி மாறும்? நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாறும். நமக்கு வர பிரச்சனைகள் ஆண்டவர் எப்படி மாத்திடுவாரு? நன்மைக்கு ஏதுவாக மாத்துவார். நம்ம பைபிள்ல இருந்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரல. ஆனாலும் உதாரணங்கள் சொல்லணும்னா யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் எப்படி இருந்தாரு? அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை, வீண் பழி அவர் மேல சுமத்தப்பட்டது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார் மனுஷன். ஆனா அப்ப அவருக்கு தெரியாது அவருடைய லைஃப் ஒரு நன்மைக்கு ஏதுவா போய்கிட்டு இருக்குன்னு. அப்ப அவர் எப்படி யோசித்திருப்பாரு? ஐயோ, இப்படி செய்யாத தப்புக்கு ஜெயிலில் கிடக்கிறேனே, களி கஞ்சி சாப்பிட்றேனே, தனியா இருக்கிறேனே, கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கேனே, இப்படிதான் அவர் யோசித்திருக்கணும். அவர் அவங்க வீட்டுல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஜாலியா இருந்திருப்பாரு, கடைக்குட்டி. ஏன்னா அவருக்கு அப்புறம் தான் பென்யமீன். ஆனா அவர் இருக்க தண்டிக்கும் இவர் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தார். எது கேட்டாலும் கிடைக்கும். இவங்களுக்கு கீழே இவருக்கு கீழேயே நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. நிறைய பேர் இவருக்கு சேவை செய்யவே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவர் இப்ப எப்படி இருக்கிறார்? அடிமைத்தனத்துல வந்து இருக்கிறார், கஷ்டத்துல இருக்கிறார். அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்குமா? ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எப்படி என் வாழ்க்கை மாறப்போகுது, இதுல இருந்து யார் என்னை விடுவிச்சுட்டு போறாரு. ஆனா அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்திருக்கும். எது? சொப்பனத்தை பார்த்துட்டார். கர்த்தர் நிச்சயம் என்னை ஒரு நாள் கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு நிச்சயம் கண்டிப்பா இருந்திருக்கணும் அந்த தேவ மனுஷனுக்கு. அதனாலதான் அந்த வரங்கள்லாம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. சொப்பனத்தை எங்க போனாலும் சொல்றாரு. சிறைச்சாலையில போனாலும், சிறைச்சாலையில அந்த பானபாத்திரக்காரன், அப்புறம் சுயம்பாகிகளின் தலைவன், அவங்களுக்கும் சொப்பனத்தை சொல்றாரு, ராஜாக்கு சொல்றாரு. அந்த வரம் வந்து அவர்கிட்ட கிரியை செய்கிட்டே இருக்கு. அது ஆவியானவர் அவருக்குள்ள இருந்துகிட்டு, அதான் இது வேற மனுஷனா இருக்கிறார். அவர் தேவ ஆவியை பெற்று இருக்கிற மனுஷனா அவர் இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவன் அதை எப்படி மாத்தினாரு? நன்மைக்கு ஏதுவாக மாத்திட்டார். அவர் எவ்வளவு சோர்ந்திருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம் சாதாரணமா 13 வருஷம்னு. ஆனா 13 வருஷம் ஒரு அடிமைன்னா என்ன செய்யணும்? இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். ஏதோ போத்திபார் கண்ணில் தயவு கிடைச்சனால அந்த அடிமை கூட்டத்துக்கு ஒரு தலைவனா இருந்தார். எல்லா பொறுப்பையும் போத்திபார் இவர் கையில கொடுத்துட்டார். ஸோ அடிமைத்தன ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? அவர் ஒரு நன்மைக்கு ஏதுவா மாத்தினார். அந்த சோர்வுல இருந்து ஆண்டவர் அவருக்கு பலனை கொடுத்தார், பலப்படுத்தினார் ஆண்டவர். ஒரே நாள் தான். முதல் நாள் சிறைச்சாலையில ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ராஜாக்கு ஒரு சொப்பனம், யாராலையும் விளக்கம் சொல்ல முடியல. அப்ப இவர் விளக்கம் சொல்றாரு. ஒரே நாள் நைட்டு தான் அடிமையா இருந்த யோசேப்பை ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? ராஜாக்கு ஈக்குவலா மாத்தினார். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கலாம். ஆண்டவரே, நான் உண்மைத்தானே தேடுறேன், நம்ம நம்பி இருக்கிறேன்ல, எதுக்கு என் வீட்டுல இந்த பிரச்சனை? எதுக்கு என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் சமாதானம் இல்லை? எதுக்கு என் கணவனுக்கும் என் மனைவிக்கும் எங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை? நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஜெபத்துல அநேக விஷயங்கள் நீங்க கேட்டு அதுக்கு பதில் இல்லையே அப்படின்னு கூட சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயம் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு அலோவ் பண்றாருன்னா சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. அதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அதுலயே பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம. அதாவது எப்படி சொல்றது, ஆண்டவர் ஒரு விஷயத்தை அலோவ் பண்றாருன்னா அதுல எப்படி பொறுமையா இருக்கணும். அந்த நேரத்துல கோவப்பட்டிருப்போம், பின்னாடி யோசித்து பார்த்தா ஐயோ நம்ம போய் இப்படி செஞ்சுட்டோமே, யோசித்து பார்த்துருக்கோம்ல. சில விஷயங்கள் போய் நான் போயா இப்படி பண்ணேன், நான் போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்களை மாற்றுறதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுவார், நம்முடைய கேரக்டர் மாறணும் அப்படின்றதுக்காக. சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். கசப்பு வச்சுக்கிட்டே இருப்போம் சிலர் மேல, நமக்கே தெரியாது. அவங்க நினைச்சாலே ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும், எப்படா என் மண்டையை உடைக்கலாம் அப்படின்னு. கிறிஸ்தவங்களா இருக்கிறனால என்ன செய்ய மாட்டோம், நம்ம செய்யாம இருந்தாலுமே ஆனா இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த கசப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் ஒரு 2 மாசமே பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஊழியக்காரனா நான் வந்த பாதைகளும் ரொம்ப கடினமா இருந்தது. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போய், ஆனா பெரிய பெரிய ரெவலேஷன்ஸ், பெரிய பெரிய ஆவிக்குரிய காரியங்களை இந்த 2 மாசத்துல தான் கத்துக்கிட்டேன் நான். போன மாசம்லாம் உங்களுக்கு விசுவாசத்தை பத்தி எடுத்தேன்ல, ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுதான். இந்த மாசமும் அதை தான் ஆண்டவர் பண்ணார். என்னால கிரகிக்கவே முடியல, என்னடா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் ஒரு பாதையில நடத்தும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா உட்காந்து கேட்போம். சில விஷயங்கள் இதை செஞ்சா நம்ம செய்வோம்னு ஆண்டவருக்கு தெரியும்.
அப்ப அந்த நேரங்கள்ல தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பெருசு, அதெல்லாம் கிரகிக்கவே முடியாது. தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து அவ்வளவு பெருசு, நமக்கு அது தெரியல. அதனால உங்களுக்கு எப்பேற்பட்ட பாடுகளா இருக்கட்டும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், சோர்ந்து போகாதீங்க. சோர்வுல இருந்தாலும் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நீங்க பார்க்கணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த காரியங்களை செய்வார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, எல்லாமே சரியாயிரும். கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து உங்க சோர்விலே நீங்க போயிட மாட்டீங்க. உங்க பிரச்சனை அப்படியே இருந்தே நம்ம காலங்கள் முடிஞ்செல்லாம் போகாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயம் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அந்த விசுவாசத்தோட இருங்க. தேவையில்லாத காரியங்களை அறிக்கை செய்யாதீங்க. அது இப்ப வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்க. ஐயோ என் வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்படின்னு நெகட்டிவா பேசாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். நெகட்டிவா பேசாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. அவர் வார்த்தையினாலதான் என்ன செஞ்சார்? இந்த பூமியை படைச்சார். வார்த்தையினால்தான் உண்டாகு அப்படின்னோடனே உண்டாயிருச்சு. வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க அது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா சொன்னாலும் நடக்கும், நெகட்டிவா சொன்னாலும் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து உங்க விசுவாசத்தோட சேர்ந்த காரியங்கள். இதெல்லாம் நம்ம அடுத்த மாதங்கள்ல இருந்து கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நம்ம அதை பார்ப்போம். சரி, வேதத்துல இருந்து ஒரு சில உதாரணங்களை பார்ப்போமே. ஒன்று, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அதாவது இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுதா? எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு புரியுதா? இந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அது என்னன்னா, ஆபிரகாம் வந்து ஆபிராமா இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு நான் பிள்ளைய கொடுப்பேன், அவன் மூலமா அந்த சந்ததி வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு 75 வயசு. அப்படியே நாள் போகுது, வருஷங்கள் போக போக என்ன பண்றாங்க, இந்த சாராளம்மா என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து நமக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய அடிமை பெண் இருக்காங்க ஆகார் கிட்ட என்ன பண்ணிருங்க, ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்றாங்க. அதே போல ஆகாரையும் இவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்றாரு, இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். இஸ்மவேல்னா யார் தெரியுமில்ல? இப்ப இருக்கிற இஸ்லாமியர்களுடைய தகப்பன், அவருடைய சந்ததி தான் இப்ப இருக்கிற இஸ்லாமியர்கள், முஸ்லிம் மக்கள். அப்ப அப்படி பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் சில வருடங்கள் ஆகுது, ஏறக்குறைய ஒரு 14 வருடங்கள் ஆகுது. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து ஒரு 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசானோடனே இப்ப யாரு பிறக்கிறது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறந்த உடனே 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்றாங்க. அப்புறம் சில மாதங்களோ சில வருடங்களோ போயிருக்கும், பிள்ளை பால் மறந்துட்டான். இப்ப பால் மறந்தோடனே என்ன பண்றாரு ஆபிரகாம்? அந்த நாள்லயே ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த பீரியட்ல என்ன பண்றாங்க, இந்த இஸ்மவேல் என்ன பண்றாரு, தன்னுடைய தம்பியாகிய ஈசாக்க பரியாசம் பண்றாரு. அது விளையாட்டுக்கு செஞ்சாரோ இல்ல சீரியஸா செஞ்சாரோ, வேணும்னே செஞ்சாரோ இல்ல தெரியாம செஞ்சாரோ தெரியல. ஆனா ஒரு அம்மாவுக்கு அந்த இதை பார்த்தோன்னே எப்படி இருக்கு, இரிட்டேட் ஆயிடுச்சு. சாராளுக்கு அதை பார்த்தோன்னே அது எப்படி அவன் வந்து என் பிள்ளைய இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஈகோ வந்துருச்சு. இப்ப கோபம் வந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றாங்க, போய் என்ன பண்ணு, மரியாதையா ஆகாரையும் பிள்ளையும் என்ன பண்ணிடணும், வரட்டி விட்டுறணும் அப்படின்னோடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னதான் இருந்தாலும் அவர் பெத்த பிள்ளை இல்லையா, முதல் பிள்ளை இஸ்மவேல் தான். அப்ப அவருக்கும் கஷ்டமா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம அவர் தகச்சு நிற்கும் போது ஆண்டவரே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, சாரால் சொல்ற மாதிரியே நீ செய்ய அப்படின்னு.
இவர் என்ன பண்றாரு, அதிகாலையில எழுந்து, அதான் போட்டிருப்பாங்க, அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். வனாந்தரத்துல எப்படி போகணும்னு தெரியாதுல்ல, அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அலைஞ்சு திரிஞ்சால்னா என்ன அர்த்தம்? கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சாதாரணமா வாசிக்கிறோம், கையில பிள்ளை இருக்கான், டீனேஜ் பையன் இருக்கான், கையில பிள்ளை, கொஞ்சோண்டு அப்ப இருக்கு, ஒரு துருத்தி என்ன 2 அண்டா தண்ணியா பிடிக்க போகுது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், மேக்சிமம் ஒரு 3 லிட்டர் இருக்கும் போல, அவ்வளவுதான் இருக்கு தண்ணி. வனாந்தரத்துல எங்க தாங்க போகுது நமக்கு? இப்ப பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை காலி பண்ணிட்டேன். இப்ப வனாந்தரத்துல பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. அவங்க கொஞ்ச தூரம் அலைஞ்சு திரியிறாங்க. அடுத்த வசனம் போடுங்க, 15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. துருத்தியில் இருந்த தண்ணி என்ன பண்ணிருச்சு? செலவாயிருச்சு. ஏதாவது ஒரு நோக்கத்தோட எங்கேயோ இங்கதான் நம்ம போக போறோம் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை நோக்கி போயிருப்பாங்க. இப்ப எங்க போறோம்னே தெரியல, வனாந்தரத்துல அங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு போறாங்க, எங்க போறதுன்னு தெரியல. அந்த அம்மாக்கு பாவம், கைவிடப்பட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தோட வாழ்ந்த ஆகார், பெரிய கூட்டம், ஆபிரகாம் கூட பெரிய கூட்டம் இருக்கும். அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்தாங்க. பாக்குற ஆட்கள்லாம் அவங்களுக்கு சல்யூட்டு தான், ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவி அவங்க. அப்படி இருந்த ஒரு ஆளு இப்ப எதுவுமே இல்லாம மனிதர்களாக புறக்கணிக்கப்பட்டு வெறும் ஒரு துருத்தி தண்ணி அவ்வளவுதான் கொடுத்து அனுப்புறாங்க. துருத்தி தண்ணி, கொஞ்சம் சாப்பாடு, அப்பம், இதை மட்டும் கொடுத்து அனுப்புறாங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு செடிக்கடியில வச்சுட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அடுத்து 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அப்ப தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, 17வது வசனத்துல, பயப்படாதே ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாத. ஏன்னா அவங்க பயந்து போய் தான் இருக்கிறாங்க. அடுத்து என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, என்னுடைய பிள்ளையுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, அவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது, எதிர்காலமே இல்லாம வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. யாருமே என்ன பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது யார் பார்த்துக்கிட்டு இருக்காது? மேல இருந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அதே சூழ்நிலையில இருக்கலாம். என்ன, மனிதர்கள் கைவிட்டாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களையோ எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களையோ எனக்கு சரியா கொடுக்காம வெறும் ஒரு துருத்தியை மட்டும் என்கிட்ட கொடுத்து என்ன கைவிட்டாங்க, என் பிள்ளைய கைவிட்டாங்க, நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? உங்களையும் ஒரு கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு, 2 கண்கள் மேல இருந்து தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கவனிக்கலன்னா நினைக்காதீங்க. உங்களை பார்க்கறதுக்கும் உங்களை தேற்றுவதற்கும் ஒரு கண்கள் மேல இருக்கு. தேவதூதன் சொல்றாரு, ஆகாரே பயப்படாத, உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன நடந்துச்சு, ஒன்னும் நடக்கல, நீ என்ன பண்ணாத, பயப்படாத, ஒன்னும் இல்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தேவதூதன் மூலமா பேசுறார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இங்க யாராவது ஜெபம் பண்ணாங்களா? யார் உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது. அழுகிறாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் உங்க கண்ணீர் வரும் பாத்தீங்களா, அந்த கண்ணீரை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, துருத்தியில சேர்த்து வைக்கிறார். அது நீங்க மத்தவங்க பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சு அழுகும் போது அப்படியே இங்க லைட்டா ஒழுகிட்டு வரும் பாருங்க, அடக்கி வச்சுட்டு அதை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, துருத்தியில எடுத்து வச்சிருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பலன் நிச்சயமா வச்சிருக்கிறார். அழுகையின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையோட அழுகையின் சத்தம். இன்னைக்கு உங்க ஜெபத்துல வாயில வராம இருக்கலாம், ஆனா நீங்க அழுகிறீங்க பாத்தீங்களா, அந்த அழுகை சத்தம் கூட உங்க ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களை அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டார். அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் உங்க சூழ்நிலை, மனிதர்களால கைவிடப்பட்டீங்க, கடன் பிரச்சனை இருக்கு, போட்டு நெருக்குறாங்க, வாடகை கேட்டு போட்டு நெருக்குறாங்க, கொடுக்க முடியல, கடனை திருப்பித்தான் கேட்கிறாங்க, கொடுக்க முடியல, நீங்க அழுகிறீங்க பாத்தீங்களா, சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு என்ன சம்பவித்தது. வியாதியில இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர்
உங்க கூட இருக்கிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்து? பயப்படாது, பயப்படாதே. உன் சத்தத்தை தேவன் கேட்டார். அடுத்து 18வது வசனம் வாசி. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போவோம், அவனை பெரிய ஜாதியாக்குவே. எதிர்காலமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வச்சிருக்கிறார். ஆவியானவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. தேவன் உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நம்முடைய சொத்துக்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது அந்த துருத்தி தண்ணீரை தான். ஆனா தேவன் நமக்காக ஒரு துறவை வச்சிருக்கிறார். நமக்கு அது தெரியல. ஆசீர்வாத துறவு, சுகத்தின் துறவு. உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு ஃபுல்லா அவர்கிட்ட இருக்கு. என்ன காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற வேலையில ஆண்டவர் பலன் தருவார். இருதயம் உடைஞ்சு போயிருக்காதீங்க, சோர்ந்து போயிருக்காதீங்க. கர்த்தர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டார். பயப்படாதீங்க. அடுத்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 to 18 வரைக்கும் இருக்க வசனங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 to 18 வரைக்கும் இருக்கிற வசனங்களை பார்ப்போம். வாசிங்க. கரெக்ட். பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். போதும். அதாவது என்னன்னா, நான் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் வாசிக்கும் போது நமக்கு புரியும். இதுக்கு நாள் இப்ப நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இதுக்கு நாள் என்ன நடந்ததுன்னா, எலியா கர்மேல் பர்வதத்துல ஓபன் சேலஞ்ச் விடுறார், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு. அந்த சம்பவம் உங்களுக்கு விவரிச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து கர்த்தர் தான் உண்மையான தெய்வம்னு எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களே ஒரே அற்புதத்துல மனம் திரும்புறாங்க. ஒரே அற்புதம் தான். தேசமே என்ன பண்ணுது, மொட்டி போட்டு ஆண்டவர் தான் கர்த்தர் தான் தெய்வம்ன்றத ஒத்துக்கிட்டாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை காலி பண்றாரு. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் மழை இல்லாம இருந்தது. மழை வருது. இவர் ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு. குதிரையோட ஓட்டத்தை விட சூப்பர் நேச்சுரலா ஓடுறாரு. அவ்வளோ ஸ்பீடா ஓடுறாரு. இது எல்லாமே இதுக்கு நாள் நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள். அவ்வளோத்தையும் செஞ்ச தேவ மனிதனாகிய எலியா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் வாசிக்கிறோம். வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. நேத்து வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப்னா அன்னைக்கு இருந்த ராஜா, அந்த ராஜாவுடைய ஒய்ஃப் தான் ஏசபேல். அந்த ஏசபேல்ன்றவங்க ரொம்ப ஒரு மோசமானவங்க. விக்கிரக ஆராதனையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க தான் பாகால் தீர்க்கதரிசிகளை வளர்த்து விட்டதே. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு பெண் தான் அந்த ஏசபேல். வாசிங்க. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனை செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அதாவது இந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டதோ அதே மாதிரி நாளைக்கு உனக்கு நடக்கும்ன்றத என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்படி செய்யாட்டின்னா தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் செய்ய கடவர்கள்னு பயமுறுத்துறாங்க. வாசிங்க 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து
தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, அதாவது பாருங்க, சூறை செடிக்கு கீழே போய் என்ன பண்றாரு? உட்கார்ந்துக்கிறார். நான் சாகணும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் கிடையாது. அவர் ஏதாவது தவறு செஞ்சாரா? எலியா ஏதாவது தவறு செஞ்சாரா? அவர் உண்மையா ஊழியம் செஞ்சார், உத்தமமா ஊழியம் செஞ்சார். ஆனாலும் பாருங்க, ஒரு தேவ மனுஷன் எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரவங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வராது, கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வராதுன்னு. ஆனா வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனவர், சூப்பர் நேச்சுரலா செத்தவங்களை உயிரோட எழுப்புனவர். அவர் உணவு பெருக்கம், நம்ம 5 அப்பம் 2 மீன் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அவர் பழைய அந்த காலத்திலே செஞ்சு காமிச்சவர் விதவை வீட்டுல. சோ எல்லா அற்புதங்களையும் செஞ்சவர், அவர் எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள போறாருன்னு பாருங்க. நான் சாகணும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, நான் சாகணும், என் ஆத்துமாவை எடுத்துக்கோங்க, நான் என் பிதாக்களை பார்க்கல ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுன்னு அவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டார். எதுக்குன்னா அந்த பயம், ஏசபேல் சொல்லிட்டாங்களேன்னு ஒரு பயம். அடுத்த வசனம் வாசிங்க 5. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அதாவது இங்க பாத்தீங்கன்னா அவர் சோர்ந்து போயிட்டாருன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றாரு? ஒரு அடையையும் பாத்திரத்துல தண்ணியும் கொண்டு வைக்கிறாரு. நீ சாப்பிட்டு இரு அப்படின்னே அவர் என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருந்தவர் சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். கர்த்தர் நினைச்சிருந்தா ஏப்பா தூங்குற அப்படின்னு ஏதாவது அரட்டினாரா? எதுக்கு, உனக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு எந்திரிச்சு போன்னு சொன்னாரா? கர்த்தருக்கு தெரியுது அவர் என்ன ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறாரு. அவருக்கு தேவை இப்ப பெலன். அவரை என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் நீ சோர்ந்து போயிட்டேன்னு அவரை கடிஞ்சாலாம் கொள்ளல. அதுக்கு பதிலா என்ன செய்யறாரு? சாப்பாடு கொடுத்து நல்லா தூங்க விடுறாரு. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அடுத்த வேலை சாப்பாடு வந்துருச்சு. அடுத்த வேலை அவர் சாப்பிடணும். மறுபடியும் என்ன பண்றாரு? தட்டி எழுப்பி மறுபடியும் சாப்பாடை கொடுத்து இப்பதான் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை என்ன பண்றாரு? ஊழியக்காரனை சாப்பிட வைக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம், எதுக்கு இப்படி இருக்கிற அப்படின்னோடனே இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளையுமே காலி பண்ணிட்டாங்க, கொன்னு போட்டாங்க. நான் ஒருத்தவன் தான் இருக்கிறேன், என்னையும் கொல்றதுக்கு என்ன பண்றாங்க? தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏசபேல் சொல்லிட்டா, அவன் என்னையும் கொன்னு போடுறதா சொல்லிட்டா அப்படின்னோடனே இப்ப ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்ப போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவித்ததாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எத்தனை பேரா? 18வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆனாலும் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு தான் ஒருத்தவனை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எத்தனை பேரை உயிரோட வச்சிருக்காருன்னு பாருங்க. 7000 பேரை என்ன பண்ணிருக்கிறாரு? இஸ்ரவேல்ல மீதியாக வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளையும் அழிச்சிட்டாங்க, நான் ஒருத்தவன் தான் இருக்கிறேன்னு அவருடைய எண்ணம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லாரையும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு சோர்வுல இருக்கிற ஒரு ஊழியக்காருக்கே அவ்வளவுனா பாத்துக்கோங்க, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு. எலியாவுக்கே அந்த சோர்வு. ஆனா இந்த சோர்வின் மத்தியில அந்த கடந்து வந்த பாதை தான் பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் எலிசாவை உருவாக்குறதுக்கே அதுதான் காரணமா இருந்தது. அந்த பாதையில வரும்போதுதான் ஆண்டவர் சொல்லுவார், போய் எலிசாவெல்லாம் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. ஒருவேளை நமக்கு தெரியாது இந்த எதுக்கு இந்த பாதையில போறோம் அப்படின்னு. ஆனா நமக்காக ஆண்டவர் செய்து வச்சிருக்கிற காரியம் அது பெரியதா இருக்கும். அது ஒரு சின்ன விதை தான். எலிசான்றது ஒரு சின்ன விதை தான். ஆனா அந்த சின்ன விதை என்னாச்சு? இவரை காட்டிலும் 2 மடங்கா ஊழியம் செஞ்சது. இன்னைக்கு நீங்க உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க போடுற அந்த சின்ன விதை ஊழியத்துல, சின்ன விதை, ஒரு சின்ன ஆத்மா, ஒரு ஆத்மா தான் என்னால ஆதாயம் பண்ண முடிஞ்சது ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த சின்ன விதையா இருந்தாலும் அது பெரிய ஆலமரமா மாறும். அந்த ஒத்த விதையை விட்டுறாதீங்க. கர்த்தர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. அது யாரா வேணா இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம். அந்த ஒத்த விதை, எதிர்கால விதை, உங்க ஊழியத்தை எடுத்து நிறுத்தக்கூடிய அந்த விதை. இன்னைக்கு நீங்க போற கஷ்டத்தின் பாதையில சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 - 8 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. சிக்லாக் முதல் வசனத்துல பாக்குறீங்க இல்லையா? சிக்லாக் அது என்ன அப்படின்னா, அது ஒரு பட்டணம். முதல் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சிக்லாக்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. தாவீதோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவரு நிறைய கஷ்டங்களை கடந்து வந்த ஒரு மனுஷன். சின்ன பிள்ளையில இருந்தே நிறைய கஷ்டங்களை கடந்து வந்த மனுஷன். ஊழிய அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறமும் கோலியாத்தை தோற்கடிக்கிறாரு. சவுலினால் நிறைய பிரச்சனைகள், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. சவுல் உயிரோட இருக்க தண்டிக்கும் தாவீது ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இங்க அங்க அங்க அங்கன்னு. தாவீதும் அவர் கொல்றதுக்கு தான் ஈட்டியால கொல்ல பாக்குறாரு, அவர் தேடி தேடி கொல்ல பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் அவர் கஷ்டம்தான். அவருக்கு ஆறுதலா இருந்த ஒரு பட்டணம் எது அப்படின்னா அதுதான் சிக்லாக். ஆறுதலின் பட்டணமா தாவீதுக்கு இருந்த ஒரு பட்டணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சிக்லாக். ஆனா அந்த சிக்லாக்கை விட்டு வெளியே போயிட்டு அவர் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அமலேக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சிக்லாக்கை முற்றிலுமாய் சேதப்படுத்திட்டாங்க. அங்க இருந்தது எல்லாத்தையும் தீ கொளுத்திட்டு போயிட்டாங்க. எல்லாம் இப்ப சாம்பல் ஆயிடுச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருந்த அடைக்கல பட்டணமா இருந்த அந்த சிக்லாக் இப்ப சாம்பல் கிடங்காயிடுச்சு. இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏற்கனவே சவுலினால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கஷ்டத்தின் மேல கஷ்டம் இருக்கிற ஒரு இடம் அந்த சிக்லாக்குன்ற பட்டணம் தான். அந்த சிக்லாக்குன்ற பட்டணத்தையும் இவங்க அழிக்கும் போது அவங்களுடைய மனதை பாருங்கவே. நம்மளை போட்டு ஏற்கனவே நெருக்குன்னு எல்லா இடத்துலயும் நெருக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்க நெருக்கும் போது
அவர் அழுகிறதுக்கும் பலன் இல்லாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, சத்தமிட்டு அழுகிறாங்க. 10வது பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், பிள்ளை, மனைவி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. வாசிங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 6வது வசனத்தை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யார? தாவீது தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தாவீது தான் அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சவுலு எல்லா பக்கமும் இருக்கிறாரு. அடைக்கலமா இருந்த பட்டணத்தையும் தீக்கொளுத்தி போட்டாங்க, எல்லாம் சாம்பலாச்சு. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. தான் வளர்த்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுமே தாவீத கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதோட இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவர் என்ன பண்றாரு, இருந்த சோர்வின் மத்தியிலையும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிட்டார். கர்த்தருக்குள்ள தன்னை தேத்திட்டார். இல்ல, யார் போனா என்ன, எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறாரு, ஏன் ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு. என் மனிதர்கள் என்னை விட்டு போறாங்களா, என் குடும்பம் என்னை கைவிட்டுருச்சா, நான் வேலை செய்யற இடத்துல என்ன கஷ்டப்படுத்துறாங்களா, யார் என்னை விட்டு போனாலும் என்ன, ஏன் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. இந்த பண நெருக்கடி எனக்கு வருதா, போட்டு நெருக்குறாங்களா, இந்த வியாதி இருக்கா, ஏன் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அதான் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிறது. தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கிட்டு என்ன செய்யறாராம். 7வது வசனத்தை வாசிங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். போதும், அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 8வது வசனம். தாவீது கர்த்தரை அதான், நோக்கி, அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்க, கர்த்தருக்குள்ள அவர் தன்னை திடப்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அதை பின்தொடரலாமா. கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ அதை பின்தொடர், நீ என்ன செய்வ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை நீங்கள் இதே ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் திருப்பி கிடைச்சிருமா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செயல்பட பழக கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மனித உணர்வுனாலேயோ இல்ல மனிதர்களுடைய பேச்சினாலேயும் கேட்கறத விட வசனம் என்ன சொல்லுது அதுதான் 100% நமக்கு சக்சஸை கொடுக்கும். அதை நம்ம அடுத்த மாதங்கள்ல கர்த்தருக்கு சித்தமா இருந்தா பார்ப்போம். விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், எப்படி ஆகாருடைய வாழ்க்கையில சோர்வு ஆண்டவர் நீக்கி போட்ட தேவன், எலியாவின் வாழ்க்கையில சோர்வை நீக்கி போட்ட தேவன், தாவீதோட வாழ்க்கையில சோர்வை நீக்கி போட்ட தேவன். இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்க அந்த சோர்வுக்குள்ள போறீங்களா, உங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. இவங்க 3 பேரோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அது தெரியல. அந்த நேரத்துல இழப்பு தான், கஷ்டம்தான், மன சோர்வு தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருந்தார். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறனால அதே தேவன் தான் நம்மளை பலப்படுத்துகிறார். அவர் தான் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறவரா இருக்கிறார். வீட்டுல போய் வாசிங்க, ஏசாயா 41:10. பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறனால அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். பயப்படாதீங்க, நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை பலப்படுத்துவேன். அடுத்து வாசிங்க, மத்தேயு 11:28-29. மத்தேயு 11:28-29. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறனால அந்த இளைப்பாறுதல் தருகிற இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். கடைசியா இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். எபேசியர் 3:16 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுப்பார். நம்முடைய சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய போதும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மள வல்லமை கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்முடைய லைஃப்ல. அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். நீங்க போற கஷ்டத்துல நீங்க தனிமை கிடையாது. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரா இருப்பாரு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உங்க பிள்ளைங்களோட நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் தருகிறீர். சத்துவமில்லாத எங்களுக்கு நீர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர் அப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க எங்களோட பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆகாரை தேற்றின தேவன், எலியாவை தேற்றின தேவன், தாவீதை தேற்றின தேவன், எங்களையும் தேற்றுங்கப்பா. எங்களை தேற்றி இருக்கிறீர்ன்றது ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்தீர் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்கன்றது ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் இப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே யாரெல்லாம் என்ன விஷயங்களை என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உங்க கரத்துல வந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே நீங்க அந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக ஜெபித்தும் ஆண்டவரே ஆன்சர் கிடைக்காம இருக்கிறாங்களே எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்க ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. இவங்க நடக்கிற பாதைகள் எல்லாமே ஆண்டவரே அது நன்மைக்கு ஏதுவான பாதைகள் என்பதை ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து தாமே எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்குள்ள இருக்கும் பிதா தாமே எங்களை வழி நடத்துங்க. ஒரே தேவனாகிய நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் சந்தித்துக் கொள்ளுங்க. எல்லா வியாதிகளும், எல்லா நோய்களும் ஆண்டவர், எல்லா பிசாசின் மந்திர தந்திரங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்பொழுதே உடைந்ததற்காக நன்றி அப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள், பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அது தீர்ந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா பிரச்சனைகளும் நீங்கி தேவனை குடும்பத்தில் ஒரு சமாதானம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கணவன் மனைவிகளுக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே
நீங்கள் சார்ந்திருக்கிற பரலோக தேவன் உங்களுக்கு உன்னத பலனை கொடுத்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படியாக செய்து உங்களை பலப்படுத்தக்கூடியவராக தேவனாயிருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே தானே ஹல்லேலூயா. ஆகாரை பலப்படுத்தின தேவன் அப்படியே தானே ஹல்லேலூயா எலியாவை பலப்படுத்தின தேவன், தாவீதை பலப்படுத்தின தேவன். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிற வேத வசனத்தை நிறைவேற்றுவேன் என்று தேவாவியானவர் நம்மோடு பேசின எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி பலத்தின் மேல் பலனடைய பண்ணுகிற தேவனாக நீங்கள் ஓடினாலும் இளைப்படையாமல் நடந்தாலும் சோர்வடையாதபடி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையானத மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே கர்த்தர் அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தரங்கள் கொடுத்திருக்கு. சோர்ந்து போய் அவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. சோர்ந்து இருக்கிற மக்களுக்கும் பலன் இல்லாத மக்களுக்கும் ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறீ. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சோர்வுகளும் எங்களுடைய பலன் இல்லாத தன்மைகளும் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நீர் நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோசேப்பு பலவிதமான பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் பொழுது நீர் சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவரே அவரை திடப்படுத்தி ஆண்டவரே அவரை அப்பா நீர் வேறு ஒரு மனுஷனாக அவரை மாற்றி அநேக சொப்பனத்துக்கு ஆண்டவரே அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய மனிதனாக அவரை வழி நடத்தி முடிவிலே ஆண்டவரே பார்வோனுக்கு மேலாக உயர்த்தின தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்புடைய அந்த உபத்திரமான பாதைகள் அது தற்காலிகமாக இருந்தாலும் முடிவில் ஆண்டவரே ஒரு உயர்வை மேன்மையை அநேக நாடுகள் பஞ்சங்களிலிருந்து தப்புவிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றியதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆகாரும் கூட ஆண்டவரே தகப்பனே தன் பிள்ளையை வைத்துக் கொண்டு வனாந்திரத்தில் ஆண்டவர் அலைந்து திரிந்த பொழுது ஆண்டவரே அவள் தண்ணீருக்காக அலைந்து திரிந்த பொழுது ஆண்டவரே கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா துறவு என்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவளை ஒரு சந்ததியாக ஆண்டவரே இஸ்மவேலை நீர் ஆசீர்வதித்திருக்கிறப்பா. ஆண்டவரே ஒரு துருத்தி ஆண்டவரே தண்ணீர் அது சிறிய ஆசீர்வாதம், ஆனால் துறவு என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாளிலே கண்டு கொண்டோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தவித தற்காலிக உபத்திரவங்களும் சோர்வுகளும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. முடிவில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அது மாற்றப்படும் என்று ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எலியா வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த ஆண்டவரே எலியாவை சோர்வுற எசபேல் சோர்வுற பண்ணின பொழுது ஆண்டவரே தகப்பனே நீர் அவரை சோர்வின் பாதையிலே திடப்படுத்தி நடத்தி முடிவிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தை அவர் செய்து எலிசாவை அவர் அபிஷேகிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த சோர்வின் பாதையை நன்மையாய் மாற்றினீரப்பா. எலிசா ஆண்டவரே எலியா அந்த சோர்வின் பாதையை கடந்து முடிவிலே எலிசாவை அவர் அபிஷேகித்து இரட்டிப்பான வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டாரப்பா. அப்படியாக ஆண்டவர் இந்த சோர்வின் பாதைகளிலேயும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சித்தங்கள் செய்ய முடிந்ததை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் கூட தாவீது கூட ஆண்டவரே பலவிதமான உபத்திரவங்கள் சவுலின் மூலமாய் உபத்திரவங்கள் தன் சொந்த மகன் அப்சலோமால உபத்திரவங்கள் ஆண்டவரே சொந்த ஜனங்களால் உபத்திரவங்கள் அப்பா ஆண்டவரே ஆறுதலின் பட்டணமா இருந்த அந்த சிக்லாக் பட்டணம் ஆண்டவரே அழிக்கப்பட்ட பொழுது தங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முடிவிலே ஆண்டவரே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்தீரே ஆண்டவரே. இருதயத்திற்கு ஏற்ற மகனாக தாவீதை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. அப்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை வெளிக்காட்டின தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில நாங்கள் சோர்வின் பாதைகள்ல கடக்கும் பொழுது நாங்கள் எங்கள் சுய சித்தத்தின்படியோ மனுஷருடைய வார்த்தையின்படியோ கடந்து செல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் கடந்து செல்லும் பொழுது வெற்றி கிடைக்கும் என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த சோர்வின் பாதை எல்லாவற்றையும் மாற்றி நல்ல எதிர்காலத்தை தருவார் என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களை திடப்படுத்தின தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான வசனத்தை கர்த்தர் எங்கள் திருச்சபைக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் படியே தகப்பனே எங்கள் குடும்பங்கள்ல காணப்படுகிற எல்லா சோர்வின் சூழ்நிலைகளை மாற்றி முடிவிலே ஆண்டவரை மகிமையாக எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருக்கு ஆஸ்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே செய்தளித்ததான மகனுக்காகவும் சமூகத்துல வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவரை ஆசீர்வதிப்பீராக. வளர்ந்து வருகிற ஆண்டவரே இந்த ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய எழுப்புதலின் காலகட்டங்களில வல்லமையாய் அநேக ஆண்டவரே இளம் தலைமுறையினரை ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இன்னும் அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இன்னும் வல்லமை வரங்களினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கும் ஆண்டவரே நீங்க எங்களை கொண்டு வந்து அப்பா சோத்திரம் ஆண்டவரே ஆராதிக்க செய்த அப்பா உம்முடைய வசனத்தை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே சோர்ந்து போகிறனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அப்பா சோத்திரம் நீங்கள் எங்கள் மேலே எவ்வளவு கரிசனையா இருக்கிறேன் ஆண்டவரே அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எந்த பாதையில் நீங்க எங்களை நடத்தினாலும் அதை முடிவிலே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சகலவும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அதை உடனடியாக உணர்ந்து கொள்ள நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் இன்று ஆண்டவரே வேதத்தின் கதாபாத்திரங்கள் மூலமா ஆண்டவரே எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஆகாரின் மூலமாய் எலியாவின் மூலமாய் தாவீதின் மூலமாய் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் தினம் தினம் ஆண்டவரே எங்களை உமக்குள்ளாய் திடப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே எலியாவை போல சோர்ந்து போக கூடாது தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியான மூலமாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் வல்லமையின் மேல வல்லமை அடைவோம், பலத்தின் மேல பலன் அடைவோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையின் பலப்படுங்கள் சொல்லப்பட்டது போல ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் அந்த சத்துவத்தின் வல்லமையில பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் தினமும் ஆண்டவரே சோத்திரம் உங்க பிரியமானதே செய்கிறபடியால் ஆண்டவரே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க பிரியமானதே செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா மேலான ஆண்டவரே சோத்திரம் பரலோகத்திலே எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டதுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. அதை நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரே உம்மை போல ஜீவித்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்மை போல மாற்றப்பட்டு உடைய வருகளை ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் சபையாரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. உம்மை போல மாற்றப்படும் உடையவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர்
தாமே சோர்ந்து போகிற வேளைகளிலே உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருந்து சத்துவம் இல்லாது போகிற வேளைகளிலே தேவன் தாமே உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி உங்களை திடப்படுத்தி பலத்தின் மேல் பலனடைய செய்து ஒரு உன்னதமான பரலோக வாழ்க்கை வாழ, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவாவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.